அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே என்னதான் ஜேசிபி ஹிட்டாச்சின்ட்டு பெரிய பெரிய இயந்திரங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருந்தாலும் காலம் காலமாக காடுகள் மேன்மையடைய, காடுகள் வளர்ச்சி அடைய, அனைத்து வகையான விலங்குகளும் பாதைகளை அமைத்து செல்வதற்கு மூல காரணமாக இருப்பது யானைகள் தான். இந்த யானைகள் கூட்டம் மட்டும் அழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், காடில் இருக்கிற அநேக மிருகங்கள் அழிந்து போகும். மனித மிருகமாகிய நாம் என்னென்னலாம் செய்கிறோன்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் பெரிய பிளாஸ்டிக் கவரில் நமக்கு தேவைப்படுற பிஸ்கெட், ஸ்நாக்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் தான் வாங்கிட்டு வர்றோம். கடைக்காரங்களே பிளாஸ்டிக் கவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட சண்டை பிடிச்சி நம்ம அவங்கக்கிட்ட பிளாஸ்டிக் கவரில் தான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர்றோம். ஈவன் மீட்லேருந்து எல்லாமே, கறியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் இன்றைக்கி கொண்டு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு முறையை அப்புறப்படுத்துகிறோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு குடும்பம் என்னென்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வர்ற அந்த குப்பை அள்ளுறதுக்கு வர்றவங்ககிட்ட கூட கொண்டு போய் அதை நீட்டாக போடுறது கிடையாது. அப்படியே காரில் போய் ஹாயாக எந்த இடம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கோம். இதோட தாக்கங்கள் இன்றைக்கி எப்படி நிறுத்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வாயில்லா ஜீவன், அதுக்கு எதுவுமே தெரியாது, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த வெயில் காலங்களில் உணவுகள் யானைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் அது இன்றைக்கெல்லாம் குப்பையை கூட சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இயற்கை நம்ம ஆல்ரெடி நிறைய அழிச்சிட்டோம். அழிக்கிறதே நம்ம தான். வெறும் பப்ளிசிட்டிக்காக மட்டும் யானையை பாதுகாக்கிறேன், சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வெறும் வாய் வார்த்தையோடு நிற்காமல் இந்த யானை பாதுகாப்புக்காக முயற்சி செய்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நடமாடும் ஜேசிபி, நடமாடும் ஹிட்டாச்சியை நம்ம காப்பாற்ற முடியும். நன்றி.